ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட கொலேசையர் 1 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கூட அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே தேவன் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் சமாதானத்தை மனிதனுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தை இல்லாதபடிக்கு அநேக மனிதர்கள் சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நமக்காக இரத்தம் சிந்தி சமாதானத்தை பெற்று தந்திருக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அந்த சமாதானத்தை மெய்யாகவே இந்த பூமியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக அவர் நமக்காக செய்த காரியம் என்னவென்றால் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரலோகத்தை அறிய முடியாது எந்த மனிதனாலும். ஆனாலும் தேவன் நமக்காக இந்த காரியத்தை செய்வதற்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில், அதுபோல் உங்களையும் பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்புரவாகும்படியான காரியத்தை தேவன் பிரியமாய் செய்திருக்கிறார். இந்த தேவன் செய்த இந்த பிரியமான காரியம் நம்ம நித்திய ராஜ்யத்தில் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறது. அவர் ஒப்புரவாகுதலின் நிமித்தமாக நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்களாக பரலோகத்திற்கு சொந்தமானவர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள். இந்த பூலோகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அவர் ஒப்புரவாகுதலை நமக்கு கொடுத்தபடினால் அந்த காரியத்தை பிரியமாய் செய்ததினால இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் நமக்காக இரத்தம் சிந்தினார் என்ற விசுவாசத்தோடு கூட அவருடைய பிள்ளையாக நீங்கள் வாழும்போது மெய்யாகவே தேவன் செய்த அந்த ஒப்புரவாகுதலின் நிமித்தமாக நீங்கள் பரலோகத்தில் வாழ்வதற்கு தகுதி பெறுகிறீர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் பிரியமாய் நமக்காக செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை நேசிக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நேசித்து தான் இந்த ஆசீர்வாதங்களை அவர் பிரியமான காரியமாக அதை செய்திருக்கிறார். நமக்காக நாம் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புரவாகி தேவன் செய்திருக்கிற அந்த ஒப்புரவாகுதலை நிமித்தமாக நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நாம் ஆயத்தமாகவும் தேவனுடன் ரத்தம் சிந்தினதினாலே கிடைத்திருக்கிற சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையில் நீர் ரத்தத்தை சிந்தினீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் பிரியமாக எங்களுக்காக பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் நீர் ஆண்டவரை ஒப்புரவாகுதலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காய் அந்த ஐக்கியத்தை பரலோகத்தின் ஐக்கியத்திற்கு கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஐக்கியங்கள் உண்டு. அதை காட்டிலும் மேலான ஐக்கியம் ஒப்புரவாகுதலை நீர் எங்களுக்கு பரலோகத்தில் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஆண்டவரை உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நீர் சிந்தின இரத்தத்தினாலே நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.